குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்க ஒரு கதையை பார்க்க போறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அழகான குளம் இருந்தது. அந்த குளத்துல மீன், வாத்து, பறவைகள் எல்லாம் வசிச்சு வந்தன. அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துல ஒரு அழகான பறவை கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய எறும்பு கூடு இருந்தது. அதுல நூற்றுக்கணக்கான எறும்புகள் கூடு கட்டி வசிச்சு வந்தன. ஒரு நாள் ஒரு எறும்பு தவறி தண்ணியில விழுந்துருது. அதுவும் நீச்சல் அடிக்க பாக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிக்க பாக்குது. அதனால முடியல. முழுகிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு வந்துடுச்சு. மரத்து மேல ஒரு அழகான பறவை உட்கார்ந்துட்டு இருந்தது. எறும்பு பறவை கிட்ட, என்னை எப்படியாவது காப்பாத்து, நான் சாகர நிலைமையில இருக்கேன் அப்படின்னு கேட்டது. உடனே அந்த பறவை மரத்திலேருந்து ஒரு இலைய தன்னுடைய அலகால கொய்து அந்த தண்ணிக்குள்ள போட்டுது. எறும்பு கஷ்டப்பட்டு நீந்தி அந்த இலை மேல உட்கார்ந்து உயிர் தப்பிச்சிருச்சு. எறும்பு பறவைகிட்ட வந்து, நண்பனே, என்னுடைய உயிரை நீ காப்பாத்திருக்க. உனக்கு என்னுடைய நன்றிகள் எப்போது இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் என்னால உனக்கு உதவ முடிந்தா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு பறவை, ரொம்ப மகிழ்ச்சி. உன்னால எனக்கு உதவ முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ சொல்றத கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. ஒரு நாள் அந்த கிராமத்துல ஒரு வேட்டைக்காரன் வந்தான். அந்த பறவையை அவன் பார்த்துட்டான். உடனே அதை சுடணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அவன் மரத்துக்கு மறைவா போய் நின்றுக்கிட்டான். பறவை மேலே உட்கார்ந்து இருந்தது. அதனால வேட்டைக்காரன் வந்ததை பார்க்க முடியல. வேட்டைக்காரன் அந்த பறவைய துப்பாக்கியால குறி வச்சான். கீழே இருந்த எறும்பு அதை பார்த்தது. நண்பா, உன்னை வேட்டைக்காரன் குறி வைக்கிறான் நண்பா, பறந்து போயிடு அப்படின்னு சத்தமா சொல்லிச்சு. ஆனா பறவைக்கு அது கேட்கல. உடனே தன் நண்பர்களை பார்த்து, நண்பர்களே, வேட்டைக்காரன் அந்த பறவையை அடிச்சு சுற்றுறதுக்கு முன்னாடி அவனை போய் கடிங்க அப்படின்னு சொல்லிச்சு. எறும்புகள்லாம் வேக வேகமா வேட்டைக்காரன் காலில் ஏறிச்சு. அவன் துப்பாக்கியால குறிப்பாக்கும் போது நிறைய இடத்துல கடிச்சது. அவன் வலி தாங்க முடியாம அவனுடைய குறி தவறி போச்சு. துப்பாக்கி குண்டு வேற எங்கேயோ வெடிச்சது. பறவை அதை பார்த்து பயந்து பறந்து தப்பிச்சு ஓடி போச்சு. அந்த அழகான பறவை எறும்புகிட்ட திரும்பி வந்து, நண்பா, என் உயிரை நீ காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுச்சு. ரெண்டு பேரும் குளத்துக்கரையில ரொம்ப காலம் நண்பர்களாகவே சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.